सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमल की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभशौनक भीष्मदाल्भ्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहुवदन स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவணிக்கிறதுல நாம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் நம்ம பார்த்தோம். விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி ஆன கதையை பார்த்தோம். அடியனுக்கு கொஞ்சம் திக்குவாயன்றதுனால அங்கே தட்டு தடுமாறுது, வார்த்தைகள்லாம் கொஞ்சம் குளருது. ஆனால் எப்படியோ மூலப்பாராயணம் மட்டும் எப்படியோ பகவான் படிக்க வச்சிடுறாரு. நம்ம சுந்தரகாண்டெல்லாம் போட்டிருக்கோம், ராமாயணமும் போட்டிருக்கோம். மீண்டும் ராமாயணம் பாராயணம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பகவான் எப்படி சங்கல்பம் வைக்கிறானோ அதை பகவான் எப்படி அதுக்கு டைம் ஏற்பாடு பண்ணுறானோ அதுபடி நாம் பாராயணம் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். எதுவுமே ரசித்து ருசித்து பண்ணணும். அது நாம சங்கீர்த்தனமாக இருந்தாலும் சரி, இப்போ ராமாயண கதையாக இருந்தாலும் சரி. இப்போ நான் ராமாயண கதையை ஏன் விஸ்தாரமாக பார்க்குறேன்னா, அதில் ஆழ்ந்த கருத்துக்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பொருள் நிறைந்ததாக இருக்கிறது இல்லையா ராமாயணத்தில், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாமே நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக தான் இருக்குது. நாம் அதை கொஞ்சம் தீவிரமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ராமாயணம் படித்தோம்னா தெரியும். பாகவதமும் அப்படி தான். எதுவுமே நம்ம பிரயோஜனமற்ற விஷயங்களை மகான்கள் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே நம்ம பிரயோஜனம் உள்ளது தான். அதனால் அப்போ எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ராமாயணத்தில் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது. சரி, இப்போ நாம சங்கீர்த்தனம் போவோம். நாம சங்கீர்த்தனமும் அது மாதிரி ரசித்து படிக்கணும். சரி, கீர்த்தனம் பண்ணணும். இப்போ ராமாயணம் எப்படி படிக்கிறோம், அதில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்கள் தெரிஞ்சு படிக்கிறோம் இல்லையா, அது ஒரு ரசிப்புத்தன்மை. அதே மாதிரி நாம சங்கீர்த்தனம் ரொம்ப ரசிப்புத்தன்மையோடு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். இப்போ நாம சொல்கிறோம் அப்படின்னா ஏதோ 1 மணி நேரம் நாம சொல்லணும், ஒரு கடமை தினமும். அப்படி சொன்னால் கூட பலன்தான். இருந்தாலும் அப்படி பண்ணுறது ஒரு ரசிப்புத்தன்மை இருக்காது. 1 மணி நேரம் பண்ணணும் நாம சங்கீர்த்தனம் அப்படின்ட்டு பண்ணுறது, ஒரு கடமைக்காக பண்ணுறதுன்றது ரசிப்புத்தன்மை இருக்காது. அதுக்கு தானே சொல்கிறாங்க நாம சங்கீர்த்தனமாக பாடு. சங்கீர்த்தனம்னா அப்படின்னு ரசித்து பாடு. சங்கீர்த்தனம் கீர்த்தனமாக என்ன, ராம 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 அப்படின்னு பாடுறத விட ராம 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 ரம ரம ராம 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 ரம ரம ராம 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 ரம ரம ராம ராம இப்போ ஒரு கீர்த்தனமாக பாடும்போது ரசித்து பாடலாம், ஏதோ ஒரு மெட்டில். அப்போ எதுக்குமே பிரீதி பஜதாம் பிரீதி பூர்வகம். அப்படி பிரீதியோடு அந்த பகவானிடத்தில் உள்ள அன்போடு நம்ம கீர்த்தனம் பண்ணோம்னா பகவான் சந்தோஷப்படுவார். ஏன்னா வாழ்க்கைன்றது எப்படி அனுபவிக்க முடியும்னா பகவானை பிரீதி பூர்வகம், பகவானை சந்தோஷப்படுத்துறதுனால தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போது நாம் நாம சங்கீர்த்தனம் எப்படி பாடலாம் அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடணும். பிடிச்ச ராகத்தில் பாடும்போது எவ்வளோ நேரம் பாடினாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் பாடலாமா இல்லாட்டி நம்மளே இப்போ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க நம்ம கேட்டோம்னா கூட நம்மளுக்கே அது சுவையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமா அந்த நாம சங்கீர்த்தனம். ஏன்னா கீர்த்தனமாக பாடும்போது அந்த நம்ம அறியாமலே நம்ம என்ன பண்ணால் அந்த ராகத்தில் மனசு மயங்குது இல்லையா. மனசு மயங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நாமத்துலேயும் மனசு பிரவேசிக்குது. அப்போ ராமநாமம் எவ்வளோ ராமநாமம் சொல்லிடுறோம் அதுக்குள்ளே. அப்போ அந்த நாமம் தான் பிரயோஜனம் ராகத்தை விட. ராகம் பக்தி மிஞ்சக்கூடாது, பக்தி தான் முக்கியம். அப்போ பக்தியில் நாமா சொல்லணும்னா நான் ஜபமாக ஜபிக்கணும். நான் ரொம்ப நேரம் ஜபிக்க முடியல என்னால். அப்போ கீர்த்தனமாக பாடணும், ரசித்து கீர்த்தனம் பண்ண முடியும்.
ரசித்து கீர்த்தனை பண்ணுறது தான் ரொம்ப சுகமாகவும் இருக்கும். அப்போ அதையே பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பௌதிக விஷயங்களில் நம்ம பேசி அதில் ருச்சியை வளர்த்துக்கிறதுக்கு காட்டிலும் எப்படியாப்பட்ட ருச்சிகரமான ராகங்களில் சில பேர் என்ன பண்ண பிடிச்ச ராகங்களில் தாராளமாக பாடலாம். இது அந்த ராகம், இது இந்த ராகம் வேணாம், அந்த ராகம் வேணாம், இது கொஞ்சம் இதுவாக இருக்குது ராகம். அது ராகத்தில் என்ன இருக்குது, சொல்கிற நாமத்தில் தான் இருக்குது. அந்நிய விஷயம் பேசாமல் ராமநாமத்தை மட்டும் பேசுகிறது இருந்தால் அது எந்த ராகத்தில் வேணால் பாடலாம். இதில் தப்பு கிடையாது. நம்ம அந்த காலத்து ராகம்லாம் நம்மளுக்கு தெரியுமா? இப்போ கர்நாடக சங்கீதம்லாம் நமக்கு தெரியுமா? அந்தளவுக்கு நம்மளுக்கு அது சங்கீதத்துலாம் போய் நம்ம கிளாஸில் போய் கற்றுக்கல, அதுக்கெல்லாம் அபியாசம் பண்ணல. நமக்கு என்ன தெரியுமோ, இந்த காலத்தில் நமக்கு எந்த ராகம் தெரியுமோ அந்த ராகத்தில் பாடு. ஆனால் அந்த ராகத்தில் பாடியிருக்கிற அந்த வார்த்தைகளை போடாமல் ராம நாமத்தை வச்சு பாடு, அவ்வளோதான். ராம நாமத்தினால் பாடு. சில பேருக்கு அது பிடிக்காது, அந்த ராகம் என்னப்பா இது புதுமையான ராகமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்க்காது. நாம தான் முக்கியம். உங்களுக்கு எதில் ருச்சிக்குதோ, எந்த ராகத்தில் ஒன்று ருச்சிக்குதோ அந்த ராகத்தில் தாராளமாக பாடலாம். நாமத்தை சுதந்திரமாக பாடணும். இதில் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹதத்ரப படன்னு வெக்கத்தை விட்டு தான் திரபனா வெக்கம். அந்த வெக்கத்தை வெட்டி எறி, ஹதம் பண்ணிட்டு படன்னு அப்படின்னு பாடு. நீ படன்னு பாடு. நீ நாமசிங்கத்திலும் பாட. நாமானி அனந்தஸ்ய ஹதத்ரப படன்னு. அப்படி தான் பாகவதம் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு. நாமானி அனந்தனுடைய நாமங்களை வெக்கத்தை விட்டு படன்னு பாடு அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம அப்படியே செய்யலாம். அப்போது நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் நம்ம பாடும்போது மற்றவங்களுக்காக பாடலையே, நம்ம பகவானை சந்தோஷப்படுத்தான்னு பாடுறோம். அப்போ நமக்கு ரமிக்கிறது. உனக்கு எந்த ராகத்தில் பாடினா உனக்கு சந்தோஷமோ அந்த ராகத்தில் பகவானுக்கு சந்தோஷம். அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நாம மறந்துடக்கூடாது. நாமத்தை விட்டு அந்நிய வார்த்தைகளை நுழைக்கக்கூடாது. நாமசிங்கத்தை இப்போ ராமநாமத்தை விட்டு வேறு வார்த்தையை அதில் ஜாயின் பண்ணக்கூடாது. ராகவன்னாலும் எத்தனை ராகவனாலும் மாற்றலாம், ஆனால் நாமத்தை மாற்றக்கூடாது. அந்த ஒரே நாமத்தை நாம் கீர்த்தனமாக பாடினோம்னா நிச்சயமாக பெரிய பலன் என்றைக்கும் கிடைக்கிறதில்ல. இப்போ பாடும்பொழுதே நம்ம அந்த அனுபவமாக அந்த சுகத்தை நம்ம அனுபவிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ராகத்தில் பாடலாம். ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம
ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம் ராம ராம ராம. இது பெரிய சங்கீத வித்வானாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாமத்தை ரமித்து பாடணும், பிடிச்ச ராகத்தில் பாடணும், அவ்வளோதான். அது எப்படி வேணாலும் போகலாம். ராம் ராம் சொல்லலாம், ராம ராமன்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். பகவான் நாமத்தை தப்பாக சொன்னாலே பலன் உண்டு. அப்போ நம்ம சரியாக பாடினோம்னா ஏன் பலன் கிடைக்காது? தாராளமாக பாடலாம், ரசித்து பாடுங்க. உங்களுக்கு யாருக்காகவும் நம்ம பாடல, பகவானாச்சு நம்மளாச்சு, நமக்கு பிடிச்ச ராகத்தில் அருமையாக பாடி வாழ்க்கையை அனுபவிங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். அருமையான ராகங்களில் பாடி 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 மனசில் ரம்யமாக வச்சுங்க. மனசை சததம் சந்துஷ்டா, எப்போதும் மனசை சந்தோஷமாக வச்சுங்க. ஹர்ஷ சித்தம் சமாவக, மனசு சித்தத்தை எப்போதும் சந்தோஷமாக வச்சுங்க. அப்போ எப்போவும் இந்த ஹம்மிங், அந்த ராமநாமத்தில் ஹம்மிங், இது மாதிரி பல ராகங்களில் பிடிச்ச ராகத்தில் அப்படியே ஹம்மிங் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ வாக்கில் ராமநாமமும் வந்துடுச்சு, நாமாவும் வந்துடுச்சு. நாமாவும் நாக்கில் ரீங்காரம், ஜிஹ்வாக்கரே நாம துப்பியம், அந்த நாக்கு நுனியில் நாமம் எப்பொழுதும் ரீங்காரம் விட்டுட்டே இருக்கணும். வண்டுகள் எப்படி ஹரிநாமத்தை ரீங்காரம் பண்ணுறதோ, ஹரி, அந்த ஹரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹரி 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 ஹரின்றது ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது ருன்னு வரும். அந்த வண்டுகள் கிருன்னு பார்த்தா அது என்னென்னா ஹரிநாமத்தை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பாடலாம் அந்த வண்டுகள், கருவண்டுகள். அது மாதிரி நம்ம நாக்கில் அந்த ராமநாமத்தை அப்படியே ரீங்காரம் விட்டுன்னே இருக்கணும். அந்த ராமநாமத்தை அந்த ஹம்மிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தினால் தானே மனசு மயங்குது. அந்த மனசு மயங்குற அந்த ராகத்தினாலே நாமத்தை அப்படியே பாடினோம்னா நம்மளுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அது மாதிரி நம்ம பல ராகங்களில் பாடலாம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்காக இந்த ராகத்தை பாடினேன். எனக்கு இந்த ராகம் பிடிக்கும், அதனால் பாடினேன். உங்களுக்கு எந்த ராகம் பிடிக்குமோ அந்த ராகத்தில் தாராளமாக பாடலாம். ராம 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 ராம் 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 ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம். இப்போ இந்த ராகத்தில் பாடுறோம். நம்ம இதில் பெரிய பாடகனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு விருப்பமாக, நம்ம ரமிக்கிறோமா, அவ்வளோதான். நம்ம ரமிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பாடினே இருந்தோம்னா அந்நிய விஷயத்தில் கவனம் செலுத்த மாட்டோம். உலக கவலைகள் மறந்துடும். மனசில் சந்தோஷம் உண்டாயிடும். நம்ம ராம உணர்வு, நமக்குள்ளே இருக்கிற ஆத்ம உணர்வு தட்டி எழுப்பப்படும். இதுலேயே ரமிச்சுன்னு இருக்கலாம். இது சபையிலலாம் கீர்த்தனை பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் சபையிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ராகங்களில் பாடலாம். சபையில் பாடும்போது 10 பேர் முன்னாடி அதுக்கேற்ற ராகங்கள் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ராகத்தில் பாட்டு போயிடலாம். நம்ம தனியாக பாடும்போது ஏகாந்தமாக ரமிக்கணும்னா இது மாதிரி ராகங்களை பாடி நம்ம ரமிக்கலாம், தாராளமாக ரமிக்கலாம். ஆனால் அந்நிய விஷயம் பேசக்கூடாது. நாமம் மட்டும்தான் ஒலிக்கணும். அதான் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் 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 ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம். அப்படியே நம்ம ஆனந்தமாக அனுபவிக்கலாம். அதனால் வாழ்க்கையை சந்தோஷமாக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான வழி. 10 பைசா செலவில்லை, எந்த 10 ரூபா கூட நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சுலபமாக இந்த ராகங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே ராமான்னு
சொல்ல தெரிஞ்சுக்கிட்டால் போதும். 2 அக்ஷரம் இதை வச்சு வாழ்க. அப்படியே ஆனந்தமாக 2 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரமும் இந்த 2 அக்ஷரத்தை வச்சு நம்ம ஆனந்தத்தை மேலும் மேலும் அதிகரிக்க செய்யலாம். நம்மளாம் ஆனந்தத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், நாக்கு ருச்சி ருச்சியாக சாப்பிட்ணும், நிறைய சினிமாக்களை பார்க்கணும், யூடியூப் பார்க்கணும், இல்லாட்டி நல்லா நம்ம படித்தவங்களோட போய் பழகணும். அப்படின்னா நம்ம பல செலவு பண்ணுறோம், நிறைய காலத்தை விரயம் பண்ணுறோம் இல்லையா? அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 2 அக்ஷரம் ராமா இல்லை ராமா அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் இருந்த இடத்தில் இருந்தபடியே கீர்த்தனம் பாடிறே அப்படின்னு மகாத்மா சொல்லியிருக்கார். மகாரண்யம் ஸ்ரீ சத்குரு முரளிதர் சுவாமிஜிகள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது இருந்த இடத்தில் இருந்தபடி கீர்த்தனம் பாடிடு. அவ்வளோதான். அந்த இடத்துல பாடுங்க, ஆனந்தத்தை அனுபவிங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். 10 வயசு செலவு இல்லை, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அப்போது இது யாருடைய உதவியும் தேவையில்லை. நாக்கு இருக்குது, நாமா இருக்குது, பின்பு கவலை எதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மகாத்மாக்கள்லாம். அது மாதிரி நம்ம நாமா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரே நாமா பிடிச்சிக்கிறது ஏக பக்தி விசிஷ்யதே. ஒரே நாமா பிடிச்சி ரொம்ப விசேஷம். அது ராமநாமம் தான். நாமத்திலே சிறந்தது ராமநாமா தான். தாரக மந்திரம் சொல்கிறோம், அதுதான் மகா மந்திரம், அதுதான் தாரக மந்திரம் எல்லாமே. அப்படின்போது அந்த தாரக மந்திரம்னா நம்மளை சம்சார சாகரத்தை கடத்தி வைக்கக்கூடியது, நம்ம மோட்சம் என்ற கரையை காட்டி கொடுக்கக்கூடியது, மோட்சம் என்ற கரையை அடைவிக்கக்கூடியது. அப்படிப்பட்டது ராமநாமம். சரி, இதை நம்ம ராகங்களில் பாடி அனுபவிக்கலாம் ஜாலியாக. ராம் 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 ரம ராம் ரம ராம் ரம ராம் ராம் ரம ராம் ராம ரமா ராம் ரம ராம் ரம ராம் 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 ரம ராம் ரம ராம ரமா ராம் ரம ராம் ரம ராம ரமா ராம ரமா ராமா ராமா ராம் ராமா ராம் ராம ராமா ராம் ராம ராமா ராம ராம ரமா ராம ராம ராம் ராமா ராமா ராம் ராமா ராம் ராம். நல்லா அனுபவித்து பாடுங்க, நல்லா சுவைச்சு பாடுங்க, நல்லா ரசித்து பாடுங்க, நல்லா ருசித்து பாடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ராமநாமத்தை நல்லா அனுபவிங்க. அதுக்கு தான் பகவான் மனுஷ சரீரத்தை கொடுத்ததே அதுக்காக தான். இது யார் என்ன அதை பற்றி பார்க்காதீங்க. வெக்கத்தை விட்டு நல்லா அனுபவித்து இந்த ராமநாமத்தை பாடுங்க. சுகமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ராம பக்தி வளர்த்துங்க. அப்படின்னா இந்த ராகத்திலே மெல்ட் ஆனவங்க ராமர் கூட வேண்டான்னு தோணும். ஏன்னா இந்த ராம நாமமே போதும்னு தோணும். அந்த நாமத்திலே ரமிக்கிறவங்க, இந்த ராகத்தில் ரமிக்கிறவங்க அதுலேயே அவங்க சுகிச்சிடுவாங்க. அவங்க தனியாக ராமாயணம் படிக்க வேண்டியதில்லை, பாகவதம் படிக்கல, இந்த நாமமே போதும். அவங்களுக்கு பல ராகங்கள் இருக்குது. பிடிச்ச ராகத்தில் பாடினாங்கன்னா அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிறதே அவங்களுக்கு சுலபமாக போயிடும். ஆனால் சாதனையாக பண்ணுறவங்க கடமையாக பண்ணுறவங்க 1 மணி நேரம் ஆகிறதுக்குள்ளே அவங்களுக்கு டைமே போகாது. 5 நிமிஷம் போகிறதுக்கு பெரிய ஒரு 2 மணி நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நகரத்துக்குள்ளே ராம 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 அப்படின்னு நம்ம சொல்லி பாருங்கள். அப்படின்னா டைம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1 மணி நேரம் சொல்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஆனால் நீங்கள் 2 மணி நேரம் பாடினா கூட இது போல் பல ராகங்களில் மாற்றி நீங்கள் ராமநாமத்தை தவிர வேறு நாமத்தை பிடிக்காமல் ஒரே நாமத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரே நாமத்தில் நம்ம பாடும்பொழுது, பல ராகங்கள் பாடும்போது, மெட்டுகளை பாடும்போது நீங்கள் 2-3 மணி நேரம் பாடினாலும் உங்களுக்கு டயர்டே ஆகாது. அனுபவித்து சொல்கிறேன். இதுதான் வாழ்க்கையை சுகமாக கழிக்கிறதுக்கு தானே. அதுக்கு தானே நம்மளுக்கு நாம சங்கீதம்னு ஒரு பெரிய மகாத்மாக்கள்லாம் இந்த நாமத்தை பிடிச்சிக்கோன்னு அத்வைதத்துலேயும் சரி துவைதத்துலேயும் சரி பஜகோவிந்தம் அத்வைதத்தில் ஆதிசங்கர் பகவத் பாதார் சொல்லியிருக்கார். துவைத மதத்துலேயும் பார்த்தா எல்லாமே நாமத்தை பிடிச்சிக்கின்னு தான் சைதன்ய மகாபிரபுவும் சொல்லிகிட்டு இருக்கார். அபேதா சிந்திய தத்துவத்தில் மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தில் வந்த சைதன்ய மகாபிரபுவும் பார்த்தா ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. சைதன்ய மகாபிரபு நாம பிரச்சாரம் தான் பண்ணிட்டு போயிருக்கார். விசேஷ துவைதத்துலையும் பார்த்தா ராமணேஸ்வரர் ஓம் நமோ நாராயணா நாமத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு எல்லாமே நாமத்தை தான். எல்லா மும்மதாச்சாரியர்களும் நாமத்தை தான் பிடிச்சிக்கணும். எல்லா மகாத்மாக்களும் துக்காராம் தாசர்லேருந்து ஞானேஸ்வரன் எல்லாமே புரந்தரதாசன் நாமத்தை தான் பரிந்துரைக்கிறார்கள்.
ஆண்டாள் கூட என்னென்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, உத்தமனுடைய பேரை பாடு அப்படின்னு தான் அவளும் சொல்கிறான். பாடி பறைந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு ஆண்டாலும் சொல்கிறான். எல்லாரும் பார்த்தா ஆழ்வார்கள்லாம் நாமத்தை படிச்சு நாராயணா என்னென்ன நாமம் அப்படின்றாங்க. பகவான் நாமத்தை படிச்சுக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? அதனால் நாமத்தை தாராளமாக அனுபவித்து பாடலாம். எதை செய்தாலும் அதில் அனுபவம் இருக்கணும், அதை ருசித்து செய்யணும். அப்படி நம்ம இஷ்டப்பட்டு செய்தோம்னா அதிலேயே ரமிச்சிடுவோம் நாம். இப்போ நம்ம ராமாயணம் சொன்னோம், ஏன் நம்ம விரிவாக சொல்கிறோன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை ரசித்து நம்ம அந்த ராமாயணத்தை படிக்கிறோம். அப்போ அந்த விஷயத்தில் ஆழ்ந்து போகும்போது தான் அதை நம்ம சுவைக்க முடியும். அதே மாதிரி நாமத்தை நம்ம பாடும்போது இந்த நாம சாதாரணமாக சொல்லக்கூடாது. அந்த நாமத்தை அது ராகத்தோடு பாடும்போது சுவையாக இருக்கும். அப்போ அது சுவையாக கொடுத்தோம்னா தான் மற்றவங்களும் பாடுவாங்க, நாமளும் அதை அனுபவிக்க முடியும். அப்படின்றதுனால தான் இப்போ இது எப்படி அனுபவிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அனுபவித்தோம்னா நம்ம வாழ்க்கை சுவாரஸ்யமாக போகும். அப்போ நாமத்தில் ருச்சி ஏற்படும். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு தோணும். நம்ம நாக்குக்கே சுவையாக இருக்கும். அதான் எந்த ருச்சிரா ராமநாம எந்த ருச்சி. ஏன்னா தியாகராஜ சுவாமிகள் பல கீர்த்தனைகளில், பல ராகங்களில், பல மெட்டுகளில் அவர் பாடுவார். அவருக்கு காந்தர்வ கானம் அவருக்கு தெரியும். அதனால் அவருக்கு பல ராகங்கள் அந்த சங்கீதத்தில் அழகாக ராமநாமத்தை போட்டு மெட்டு போட்டு பாடினா அப்போ நாம ருச்சியாக இருக்கும், நாக்குக்கு ருச்சி. அவர் கீர்த்தனத்தில் பாடுறார் இல்லையா தியாகராஜ சுவாமிகள். அதான் சொல்லி எந்த ருச்சிரா ராமநாமம். ஏன் ருச்சியாக இருக்காது? அப்போ அப்படி கீர்த்தனையாக பாடும்போது மெட்டில் அழகாக போட்டு பாடும்போது ஏன் ருச்சியாக இருக்காது? அதே மாதிரி இப்போ நம்ம தியாகராஜ கீர்த்தனையில் நம்மளுக்கு நிறைய பேர் தெரியாது. சரி, தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச ராகத்தில் பாடலாமே. நாம தானே முக்கியம், எந்த மெட்டுன்றது முக்கியம் இல்லை. நம்மளுக்கு பெருசாக சங்கீத வித்வானாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம பிடிச்சிக்க போதும். மற்ற சங்கீதம்லாம் உனக்கு எல்லா கலைகளும் தன்னாலே, நாம இருந்தால் எல்லா கலைகளும் அங்கே தன்னாலே வந்துடும். எல்லா ஞானமும் கொடுக்கும். நாம ஞானத்தை கொடுக்கும், நாம பக்தியை கொடுக்கும், நாம ஞானத்தை கொடுக்கும், நாம வைரக, நாம எல்லாத்தையும் கொடுத்துரும். இகலோக சௌக்கியங்கள், பரலோக சௌக்கியங்கள், தர்ம அர்த்தம் காம மோட்சம் 4 புருஷார்த்தங்களையும் சித்திக்க செய்யணும். நாம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது எப்படி அனுபவிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த ராகத்தை நமக்கு சொல்கிறதுக்கு நம்ம இந்த ராகத்தை இது மாதிரி ஏதாவது ராகத்தை படிச்சுக்கிட்டு நம்ம நாமத்தை கீர்த்தனை பண்ணோன்னா சுவாரஸ்யமாக இருக்கும், அருமையாக அனுபவிக்கலாம் நாமத்தை. அது மாதிரி நம்ம செய்யலாம் ராமநாமத்தை. ராம ராம் ராம 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 ராம் ரம ராம் ராம ராம ரம ராம ராம ராம. எனக்கு அந்தளவுக்கு பாட தெரியாது. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பிடிச்ச ராகத்தில் பாடுறேன். அவங்களுக்கு எப்படி வருமோ நல்லா பாட வந்தால் தாராளமாக நல்லா பாடுங்க. வரலன்னா கூட உங்களுக்கு ரமிக்குதா எந்த ராகம் அந்த ராகத்தில் பாடுங்க. உங்களுக்கு எது பிடிச்சதோ அந்த ராகத்தில் தாராளமாக பாடலாம். பாடி அனுபவிங்க. ராம ராம் ராம 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 ராம் ரம ராம் ராம ராம ரம ராம 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 ராம. இந்த கட்டத்திலலாம் பாடும்போது எனக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த இடத்துல ராமநாமா சொல்லும்போது ராம 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 ராம் ராம 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 ராம். எத்தனை பேர் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் ஓடுது தெரியுமா? எவ்வளோ மண்டை காய்ச்சலாக எவ்வளோ பிரச்சனைகள் மண்டையில் போட்டுண்டு மன உளைச்சலில் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரே எரிஞ்சு விழுறாங்க தெரியுமா? அப்படி கோபத்தினால பொங்குறாங்க. ஏன்? வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இவரெல்லாம் இந்த சௌக்கியத்தை அனுபவிக்க மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அடியேன் இப்போ நம்ம இந்த ராமநாமத்தில் அப்படி சுவைக்கிறோமே, இப்படி அருமையான ராகங்கள் போட்டு மெட்டு போட்டு அருமையாக பாடி அனுபவிக்கிறோமே, இது மாதிரி வாழ்க்கையை சந்தோஷமாக சொர்க்கமாக மாற்றின்னு இருக்கலாமே. அப்படிப்பட்ட சொர்க்க சௌக்கியத்தை அனுபவிக்கலாமே நாம சங்கீதம் பண்ணிக்கிட்டு. ஏன் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு பல கவலைகள் போட்டு எரிஞ்சு விழுந்தின வீட்டில் டென்ஷனு, உத்தியோகத்தில் டென்ஷனு, பிள்ளைகளிடத்தில் நம்ம எரிச்சலை காட்டுறோம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. ஏன் இதெல்லாம்? வாழ்க்கையை அனுபவிக்க தெரியல, வேறு ஒன்றும் இல்லை. புவி பாவுகாக, இந்த புவியில் பிறந்ததுமே தவிர பாவுகா, அந்த பாவத்தை அனுபவிக்க தெரியல. அப்படி நம்ம அந்த ரசிகனாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த ரசித்து நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், ரசித்து பாகவதத்தை படிக்கணும், கிருஷ்ண லீலைகளை அனுபவிக்கணும்,
வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாதவர்கள் இது மாதிரி நரகமாக்கி கொண்டு வாழ்க்கையில் எரிச்சலில் எப்படி கத்துறாங்க, எப்படி புலம்புறாங்க, எவ்வளோ கோவப்படுறாங்க. ஏன் இந்த கவலைகள், ஏன் இந்த மன உளைச்சல், ஏன் இந்த பதட்டம்? நின்று நிதானமாக அழகாக இருந்த இடத்தில் இருந்தபடியே கீர்த்தனம் பாடலாமே, நாம சங்கீர்த்தனம் பண்ணலாமே, ஆனந்தமாக அனுபவிக்கலாமே. பகவான் நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கான். நாம் தானே நம்ம சுய இச்சைகளால் நம்ம வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். அதனால் இதெல்லாம் தவிர்த்துட்டு, நிறைய பணம் இருந்தால் தான் சந்தோஷம், பணம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்கள். யார் சொன்னது பணம் இருந்தால் தான் சந்தோஷம்? நாக்கில் இருந்தால் தான் சந்தோஷமே. நிறைய நாமா சொல்லுங்கள். அருமையான பாகவதம் இருக்குது, அருமையான ராமாயணம் இருக்குது, அருமையாக படித்து அனுபவிங்க. மூலப்பாராயணம் பிடிச்சா மூலப்பாராயணத்தை படிங்க. கதையாக படிக்கிறீங்களா கதையாக படிங்க. கதையாக இப்போ அடியன்னு போட்டிருக்கேன், அது கேட்குறதா கேளுங்க. கதையாகவும் கேட்கலாம். இப்போ மூலப்பாராயணமும் போட்டிருக்கேன், மூலப்பாராயணம் கேட்குறதா கேட்கலாம். நாம சங்கீர்த்தனம் வேணுமா இது மாதிரி ருசித்து ஏதாவது மெட்டில் பாடலாம். எப்படியும் வாழ்க்கையை சுவைக்கிறதுக்கு நம்மளுக்கு அருமையான விஷயங்கள் இத்தனை வழிகளை காட்டியிருக்காங்க மகான்கள். ஏதாவது ஒரு வழியை பிடிச்சின்னு வாழ்க்கையை சந்தோஷமாக்கிக்கலாம் இல்லையா? வாழ்க்கையை ஏன் நரகமாக தான் ஆக்கணுமா என்ன? தயவுசெய்து துஷ்ட சங்கத்தை தவிர்த்துருங்க. நமக்கு யாரால் டென்ஷன் ஏற்படுதோ தயவுசெய்து அவங்கள விட்டு முதல் வெளியே வாங்க. யாரால் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஏறுதோ தயவுசெய்து முதல் அவங்க அந்த இடத்த விட்டு முதல் வெளியே வாங்க. வெளியே வந்து தனிமையில் இருக்க விவிக்த சேவையாக ருச்சி, அந்த தனிமையில் இருக்கிறதுல ருச்சியை வளர்த்துக்கணுமா. அப்போ தான் நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்கவே அப்போ தான் ஆரம்பிப்போம். தனிமையில் வரும்போது தான் யோசிக்க, இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனைகளில் இருக்கும்போது யோசிக்கவே முடியாது. அதுவும் பிரச்சனை தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணி அவங்கள மேற்கரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேலே நம்ம வீண் பிடிவாதமாக வாக்குவாதம் பண்ணுவோம். அவங்க நம்மளை விட்டு கொடுக்காமல் அவங்க பேசுவாங்க, அவங்கள விட்டு கொடுக்காமல் நம்ம பேசுவோம். இப்படி வாக்குவாதம் வளரும், வீட்டில் பிரச்சனைகள் தான் பெருசாகும். அது மாதிரி யார் நம்ம நிம்மதி கெடுக்கிறாங்களோ தயவுசெய்து அவங்க விட்டு ஃபஸ்ட்டு விலகி தனியாக வந்துடுங்க. தனியாக வந்துட்டு அருமையான யோசிங்க வாழ்க்கையை பற்றி. வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக பொழுது போக்குறது அப்படின்னு யோசிங்க. அப்படின்னா பகவத் விஷயத்தை தவிர வேறு எதனாலையும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது கிடையாது. எல்லாத்துக்குமே பணம் வேணும், இன்னத்தில் அண்டி இருக்கணும், ஏதாவது ஒரு காரணத்தை நம்பி இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நாம சங்கீர்த்தனத்துக்கு பாகவத் தர்மத்துக்கு யாரும் அண்டி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் ஹிருதயத்திலே பகவான் சித்தமாக இருக்கிறான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு. பரம கிருபாலு, பரம கருணாமூர்த்தி, அவன் கூட இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? ஏகாந்த லாபம் வச்சசோனுபம் சாம் சுஸ்லோக மௌலேர் குணவாதமாக. ஏகாந்த லாபம், அது ஏகாந்தமாக இருக்கிறது பெரிய லாபமாக. அப்போ அனுபவமாக கிருஷ்ணனிடத்தில் நீங்கள் தனியாக பேசலாம், புலம்பலாம், அவனிடத்தில் உங்கள் கவலைகளை சொல்லிக்கலாம், அவனுடைய கீர்த்தனை அவனுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணி அனுபவிக்கலாம். அப்படி ஏகாந்தமாக அவனோட ரமிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுபோல் இந்த கூட்டத்தில் போய் ஒட்டிக்கு பிடிக்காது. இது எப்படியும் நம்ம நிம்மதியை கெடுக்கக்கூடியது. ஏன்னா அவங்களே நிம்மதியாக இல்லை, அவரிடத்துல போய் நீங்கள் நிம்மதி எதிர்பார்த்தா எப்படி அவங்க நிம்மதி கொடுக்க முடியும்? அவங்களே நிம்மதியாக இல்லை, அவங்க எப்படி நம்மளுக்கு நிம்மதி கொடுக்க முடியும்? அப்படிப்பட்டவங்களிடத்தில் தான் நம்ம திரும்பி போய் மாட்டிக்கிறோம் பந்தத்தில். அப்படின்னா நான் தனிமையில் இருக்க பழகிட்டு கிருஷ்ணனோட தனியாக பேசுங்க, பழகுங்க, ஆனந்தப்படுங்க, அவனுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். அதான் அடியேன்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. நான் சொன்னதில்லை, மகான்கள்லாம் அப்படி தான் இருந்திருக்காங்க. அதான் தான் இல்லறம் இடையூறுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காட்டுக்கு போயிடுறது, பிருந்தாவனத்துக்கு போயிடுறது. அதனால் நிம்மதின்றது வெளியே எங்கேயோ இல்லை, நமக்குள்ளவே இருக்குது. அது நமக்கு தெரியல. அது அந்த கையில் வெண்ணெயை வச்சு நெய்க்கு அலையிறான்னு சொல்லுவாங்க இல்லையா? நெய்க்காக ஊராக அலையிறானா, அது மாதிரி நிம்மதியை தேடி வெளியே தேய்க்க அலையிறானா, கையில் வெண்ணெய் வச்சுருந்தேன். அப்புறம் உங்களுக்குள்ளே உங்கள் ஹிருதயத்தில் அகம்பருதி சன்னிவேஷ்டம், உங்கள் ஹிருதயத்தில் கிருஷ்ண பரமாத்மா வியாபிச்சிருக்கான். அவனோட பேசி அனுபவிங்க, அவனோட கொஞ்சி கொலாவுங்க, அவனிடத்தில் உங்கள் குறைகளை சொல்லிங்க. நம்ம அப்பா அம்மா, நம்ம உண்மையான அப்பாங்க அவன். நான் தான் விதைப்பட்ட தந்தைன்னு சொல்லிட்டாங்க புருஷோத்தம யோகத்தில் பகவான் சொல்கிறான் இல்லையா பகவத்கீதையில். நம்மளுடைய உண்மையான அப்பா அவன் தான். நம்ம உண்மையான அம்மா நம்ம ராதை தான். நம்ம சீதாராமன் தான் உண்மையான அப்பா அம்மாவே. இவர்கள்லாம் இந்த ஜென்மத்தில் அப்பா அம்மா, இந்த பிறவியில் இருக்கிறவங்க. அடுத்த ஜென்மத்தில் வேறு அப்பா அம்மா. ஆனால் ராதாகிருஷ்ணனும் சீதாராமன் அவங்க வேறு கிடையாது. அந்த சீதாராமன் தான் உண்மையான அப்பா அம்மா, ஒரிஜினல் அப்பா அம்மா. இவங்க எப்போவுமே நம்மளை விட்டு நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நீங்காதவர்கள் இந்த அப்பா அம்மா தான். இவரிடத்தில் நம்ம குறைகளை தாராளமாக சொல்லிக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்கள் மனசில் இருக்கிறது எல்லா புலம்புகளும் நல்லா புலம்புங்க, நல்லா கொட்டுங்க. உங்கள் மனசில் கஷ்டத்தெல்லாம் கொட்டி தீருங்க. உங்கள் கவலையெல்லாம் பகவான் போய்கிட்டோம்.
நீங்கள் சொல்லாமே உங்களுக்கு இது போட்டி போட்டு வச்சுருந்தா மனசில் என்ன செய்ய முடியும் சொல்ல பார்க்கலாம். நீங்கள் உங்கள் குறைய சொல்கிறதுக்கு தயாரில்லை. ஏன்னா உங்கள் பிரச்சனையை நீங்களே சமாளிச்சிக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. அப்போ பகவான் எப்படி உதவி செய்ய முடியும்? பகவான்களை அது யாச்சதே தவாஸ் மீதிச்சு யாச்சது, நான் உன்னை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லும்போது பகவானை சார்ந்தவனாக ஆகிட்டு போது அப்போ பகவான்கள் எல்லா குறையும் சொல்ல வேண்டியது தானே. அப்போ யாச்சதே, அப்போ பகவான்கள் அந்த குறையை போக்கணும்னு யாசிக்க வேண்டியது தானே. அவள் தான் அப்போ அபயம், அப்போ பயமற்ற நிலையை உனக்கு கொடுத்துருவானா. சர்வபூதேப்பியோ, யாராலும் உனக்கு பயம் இல்லை. சர்வ ஜீவராசிகளத்திலேருந்து எந்த ஜீவராசிகளத்திலும் உனக்கு பயம் இல்லாதபடி பகவான் பண்ணிவிடுவானா. சர்வபூதேப்பியோ, அது விரதமாக கங்கணம் கட்டின்னு இருக்கானா அந்த பக்தர்கள் ரட்சி ததாம் ஏதத் விரதம் அது விரதமாக மேற்கொண்டு இருக்கிறானா பகவான். அதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் வாழ்க்கையை? பகவான் இருக்கான். நம்ம அனாதைகள் கிடையாது, நம்மளாம் நாதன் உள்ளவர்கள். பகவான் நம்மளுக்கு ஃபுல் செக்யூரிட்டி கொடுக்கறது தயாராகும். யோகக்ஷேமம் வகாமியம், வேறு ஒன்றுமே தேவையில்லை. அவன் அன்பி இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலைகளும் கிடையாது. அவன் பார்த்துக்கிறான். நம்மளுக்கு குறை நேர்ந்தான், நம்மளுக்கு ஆபத்துனா முதல் கவலைப்படுவார் அப்பா அம்மா தான். குழந்தைக்காக கவலைப்படுவான். குழந்தைக்கு தன்னை காப்பாற்றிக்க தெரியாது. அதான் தண்டகாரண்யத்தில் ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க, கர்ப்பபூதன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தைய தாய் எப்படி காப்பாற்றுதோ அது மாதிரி நாங்கள் குழந்தைகள் போல் எங்களை காப்பாற்றிக்க எங்களுக்கு தெரியாது. கர்ப்பத்தில் குழந்தை தன்னை காப்பாற்றிக்க தெரியுமா? தெரியாது. தாய் சாப்பிட்ற சாப்பாடுனால தான் அது உயிர் பழிக்கணும். அப்போ தாயால் கர்ப்பத்தினால் காப்பாற்றப்படுகிறது, தாயினால் காப்பாற்றப்படுகிறது. அது மாதிரி பகவானுடைய சரணாகதி அடைந்தவர்கள் கர்ப்பபூதர்கள் போல், நம்ம குழந்தைகள் போல் நம்மை கூட நம்மளுக்கு காப்பாற்றிக்க தெரியாது. பகவான் பார்த்து காப்பாற்றுவோம். நம்மளை தன் குழந்தையை எப்படி வளர்க்கணும் ஒரு தாய்க்கு தெரியும். அது மாதிரி நம்மளை எப்படி வளர்க்கணும்னு, நம்மளை எப்படி நல்வழிப்படுத்தணும்னு பகவானுக்கு தெரியும். அப்படி முழுசாக ஒப்படைச்சிடணும். தனக்காக கொஞ்சம் கூட பிரயத்தனம் பண்ணக்கூடாது. தன் சுய தேவைக்காக பகவானத்தில் முழுசாக தன்னை சரணாகதி அடையிறதுன்றது அதான் டோட்டல் சரண்டட் ஃபுல்லாக. மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படின்னு பகவான் கேதுல சொல்லி கொடுக்குறான். நான் பார்த்துக்கிறேன்டா, என்னை ஒருத்தனையும் முழுசாக சரணாக சர்வ தர்மம் பரித்தேஜா, நீ எந்தெந்த தர்மத்தையும் கடைப்பிடிக்கலாம், தூக்கி போட்டு என்னையை ஒருத்தனையும் பிடிச்சிக்கிடா, நான் உனக்கு எல்லா பாவத்துலேருந்து விடுவிக்கிறேன். உனக்கு எனக்கு மாசுச்சாக கவலை இல்லாத வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். மோட்ச விஷயமே, உனக்கு எல்லா பாவத்தையும் விடுவிச்சு அதை மோட்சத்தையே கொடுக்குறேன் சொல்கிறான். நம்ம தான் நம்புறது இல்லையே. நம்பினா அந்த சொத்து உனக்கே சொந்தம், பகவான் உனக்கே சொந்தமானவன் ஆகிடுவான். அதான் நாராயண தத்தம் பண்ணுறது தான் நாரதர். அப்படி மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பகவான் நம்மளை அப்படியே தூக்கி வாரி குத்துடுவாங்க. பகவான் நம்மளுக்கே சொந்தமாகிடுவோம். அப்புறம் பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கிறவன் கோவிந்த புஜகுப்தாயா, பகவானுடைய கரங்களால் அரவணைக்கப்பட்டவர்கள் நாம் அவன் நம்மளை கை வர்றதே கிடையாது பகவான். அதனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு கதாசிரவணம் இருக்குது, மூலப்பாராயணம் இருக்குது, பகவானுடைய கதைகள் இருக்குது, ஆனந்தமாக அனுபவிக்கிறதுக்கு அருமையான நாம சங்கீர்த்தனம் இருக்குது. ரசித்து அனுபவிக்கலாமே. சரிதானே? அதனால் இந்த பதிவு போட்டோம். நாம சங்கீர்த்தனம் தான் மெயினாக உத்தேசித்து போட்டது. அதனால் எல்லோரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள். ராம 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 ராம. எதுலேயும் ரமிக்கலாம். பகவானுடைய பாகவத தர்மத்தில் எல்லா வழிமுறைகளும் நாம சங்கீர்த்தனம் சொல்லி கதாசிரவணம் சொல்லி எல்லாமே ரமிக்கக்கூடியது தானே தவிர எதுவுமே சிரமம் கிடையாது. தவம் போல் யாகம் போல் சிரமங்கள் கிடையாது, செலவுகள் கிடையாது. ஆனந்தம் மட்டும்தான் இதில், அனுபவம் மட்டும்தான் இதில், சந்தோஷம் மட்டும்தான் இதில். இது சாதனையாகவே இருக்காது. இதை அனுபவிச்சுட்டவங்களுக்கு தெரியும். இதை விட்டு வெளியே போகிறது மனசே வராது. இதுக்கு ஒரு குரு கூட தேவையில்லை. நாமத்துக்கு ஒரு குரு கூட தேவையில்லை. கதாசிரவணத்துக்கு குரு நீங்களாச்சு பகவானாச்சு, அவ்வளோதான். பகவானும் உங்களுக்குள்ள அந்தரங்கமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் கஷ்டங்களை பகவான்கள் தெரிவிச்சிக்கலாம். எல்லாமே பகவானத்தில் பேசலாம். உங்கள் குறைகளை சொல்லிக்கலாம். நீங்கள் அவனை நாமத்துக்கு கீர்த்தனை பண்ணி அவனை சந்தோஷப்படுத்தலாம், அவன் உங்களை சந்தோஷப்படுத்தலாம். இப்படி உங்களுக்குள்ளே அந்யோன்யமாக பரஸ்பரமாக உங்களுக்குள்ளே அந்யோன்யம் வளர்த்து கொண்டால் பகவானுக்கு நமக்கும் பிரிவே இருக்காது. அப்போ இந்த உலக கவலைகள் என்னமா பாதிக்காது. சுலபமாக காமக்குலத்தை ஜெயிச்சுட்டு போயினே இருப்பீங்க. நீங்கள் சொல்கிறேன் தரந்தி மாயை சுலபமாக கடந்துட்டு போயிடுவீங்க. பகவான் அப்படிப்பட்ட ஒரு செக்யூரிட்டி கொடுக்குறான், நம்ம பாதுகாப்பை கொடுக்குறான். கிருஷ்ண பரமாத்மா, ராமச்சந்திரமூர்த்தி, சீதாராமன், ராதாகிருஷ்ணன், என்னதான் வச்சுங்க. ராதாகிருஷ்ணன் சொல்லுங்கள், இல்லை சீதாராமன் சொல்லுங்கள், ரெண்டு பேரும் ஒன்று தான். ராதையும் சீதையும் ஒன்று தான், ராமனும் கிருஷ்ணனும் ஒன்று தான். அந்த ராமன் தான் கிருஷ்ணாவன் தான், அந்த சீதை தான் ராதையாக வந்திருக்கா. என்ன வித்தியாசம் கிடையாது. சரி, அதனால் நம்ம
இந்த கொள்கைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ, மகான்கள் போன வழியிலே நம்ம போயிட்டோம்னாவே பிரச்சனையே இல்லை, ஜாலியாக இருக்கலாம். மகான்களை புறக்கணிச்சிட்டு நாமளாக ஒரு வழியை தெரிகிறதுனால தான் எல்லா தொல்லைகளும் போய் மாட்டிக்கின்னு கஷ்டப்படுறோம். சரி, கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். ராம 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 நாம சங்கீர்த்தனத்தினால வாழ்க்கையை சந்தோஷமாக்கி கொள்ளுங்கள். ராம 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 ராம.